புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும். பகுத்தறிவுடன் புத்திசாலித்தனத்திற்கு ஒருங்கிணைக்கும். அதாவது ஞானம், இன்டெலிஜென்ஸ் அண்ட் புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இது இந்த இன்டெலிஜென்ஸ் இதை எல்லாத்தையும் இந்த ஸ்டோன் அதிகரிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும், அதை இன்னும் 10x 20xல அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் 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 அப்படின்னு உங்களுடைய நாலேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும்போது அது மூலயமா, ஏன்னா நாலேஜ் இஸ் பவர், பவர் இஸ் மணி, மணி இஸ் பவர். இது எல்லாமே ஒரு ஏரோ மார்க்ல வந்துகிட்டே இருக்கும், ஒரு சர்க்கிள். அப்போ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணா பவர் அதிகமாகும், பவர் அதிகமானா மணி அதிகமாகும். அது மூலயமா வேலைகள் செய்வீங்க, மணி அதிகமாகும். அப்போ மணி அதிகமானா பவர் அதிகமாகும். இதுதான் ஒரு சர்க்கிள். இது ஒரு சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானங்கிறது பேசிக்கா எப்படி இருக்குன்னா, ஒரு அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் நீங்க ஒரு விஷயத்த புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். பகுத்தறிவுங்கிறது என்னன்னா, நான் ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அது எதனால இப்படி நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ட்டு பகுத்து ஆராயுது. அதுதான் பகுத்தறிவு. அப்போ இந்த ஒரு பேசிக்கா புது விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் திறன்பட தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பகுத்தறிவு அப்படிங்கிறது. அப்ப இந்த ஞானத்தை பகுத்தறிவையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். பேச்சாற்றலை மேம்படுத்தும். பேச்சு திறமையை அதிகரிக்கும். நீங்க பேச்சு ஆற்றல், ஆற்றல் இருக்கணும், பேசுறதுக்கான ஆற்றல் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பேசலாம், இந்த விஷயத்த இப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும். உங்களுடைய பேச்சு திறமையை அது இன்னும் அதிகப்படுத்தி, உங்களுடைய பேச்சு சரியான ஒரு பேச்சா, எந்த ஒரு சபையில நீங்க பேசினாலும் அதுக்கு உண்டான, அந்த பேச்சுக்கு உண்டான மரியாதையையும், மற்றவர்கள் உங்களை நடத்துற விதத்தையும் உங்களுடைய பேச்சு திறமை கொடுக்கும். ஸோ இந்த பேச்சு திறமையையும் பேச்சு ஆற்றலையும் அதிகப்படுத்துறதுக்கான எனர்ஜியை இந்த கல் உங்களுக்கு கொடுக்கும். திருமண நல்லிணக்கத்தை அளிக்கிறது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே உண்டான ஒரு அந்யோன்யம், ரிலேஷன்ஷிப். சாதாரணமா ஒரு சில கணவன் மனைவி ஒரு சாதாரண ஒரு ரூம்மேட்ஸ் போல இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு அன்பு. அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, பட் அந்த அன்பு எப்பயுமே இருக்கும். இந்த ஸ்டோன், உங்களுடைய லைஃப் ஸ்டோன் எமரால்ட் போடும்போது அந்த அன்பு இன்னும் அதிகமாகி, எப்பவுமே ஒரு சண்டை இல்லாத நிலைமையோ, ஒரு சின்ன சண்டை, என்ன ஒரு விஷயம் நீங்க உங்க மனைவியோ உங்களுடைய கணவனோ எந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ஷா சொன்னாலும் சரி, சாதாரணமா சொன்னாலும் சரி, அதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அண்ட் அந்த அந்யோன்யம் தான், சரி இதனாலதான் இவங்க இப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். அப்ப அந்த அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் ஆகும். இந்த ஸ்டோன் உங்களுக்கு உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுடைய பார்ட்னர் கூட அந்யோன்யத்தை இன்னும் அதிகப்படுத்தும்.